வணக்கமத்தோட ரூட் மாஃபியா ஜெகதீஷ், அதாவது தாவேக்க கீழே இயங்கக்கூடிய ஒரு பெரிய ரூட் மாஃபியா பல ஃபேக் ஐடிகளை வச்சுட்டு இளைஞர்ல மேனிபுலேட் பண்ணி விஜய் சார் ஒரு புனிதமானவர், விஜய் சார் காப்பாற்ற வந்த தெய்வம், விஜய் சார் வருட பகவான், விஜய் சார் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படிலாம் ஃபேக் ரேட்டை செட் பண்ணி இங்க ஓட்டு வாங்கினாங்களோ அந்த மாதிரி இப்போ இந்தியா முழுக்க நெக்ஸ்ட் பிஎம் विजय तलापति या मोदी? विजय थालापति। विजय थालापति। मोदी। मुझे लगता है मोदी जी। विजय तलापति। विजय तलापति। ஹூஸ் த நெக்ஸ்ட் பிஎம், மோடியா விஜயா அப்படின்னு ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இப்ப ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பார்த்தனா இறங்கி இருக்கிறாரு. இதை பத்தின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆனா இப்ப இந்த முறை ரூட் மாஃபியா ஜெகதீஷ் கிட்ட எவ்வளவுலாம் இவன் அமௌண்ட் வாங்குறவன் யாரு? இந்த பீடா வாய்க்கிறணும், அதாவது இந்த பான்பரக் வாய்க்கிறணும், அதாவது இந்த வடக்கன்ஸ், இவனை எவ்வளவு அமௌண்ட் வாங்கி வீடியோ போடுறவன இந்த முறை கையங்கலமா சிக்கிருக்கானுவ. டேய் வடக்கன்ஸ், இல்லடா இப்படி எங்கிட்டீங்க அந்த பாவில என்னன்னா இப்படி ஃபேக்கா நரேட் செட் பண்ணி போடுற வீடியோல அப்படி ஒரு லைக்ஸ் அப்படி ஒரு கமெண்ட்ரா. அப்பா அப்பா ரூட் மாஃபியா நீ வேற லெவலியா. ஆனா இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரூட் மாஃபியா ஜெகதீஷ் நம்ம புலக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரூட் மாஃபியா ஜெகதீஷ் யாரா? ரூட் மாஃபியா சும்மா ரூட் மாஃபியா ஜெகதீஷ் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அது யாருன்னா இவரு தான். பார்க்க அப்பாவி போல இருப்பார், ஆனா செய்யறதுலாம் முள்ளமாரித்தனம், பிராடுத்தனம். இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பார்த்தோன்னா ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு. அந்த கம்பெனி பேர்னா ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி. அதாவது பார்த்தோன்னா ஒவ்வொரு கட்சிக்காரும் பார்த்தோன்னா ஒவ்வொரு கம்பெனி வச்சு நடத்துவாங்க. தன்னுடைய கட்சி என்ன மாதிரி செயல்பாடுல மக்கள் பணிகள் ஈடுபடுது ஸோ அப்படின்னு கேட்க சில உண்மையான சம்பவங்கள் எடுத்து அவங்க ஒரு ஐடியும் வச்சு அது வீடியோ போடுவாங்க. ஆனா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ், அதாவது டிவிக்கோட கண்ட்ரோல் இருக்காரு அந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் பார்த்தோன்னா என்ன மாதிரி வேலை பார்க்கறாங்கன்னா ஃபேக் ப்ரொபகண்டா, அதாவது ஃபேக்கான நியூஸ் உலகம் முழுக்க கொண்டு போறது. எப்படின்னா இப்ப வடக்கன்ஸ் எப்படி ஊதுறாங்கன்னா பசுவது சட்டத்தை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கோர்ட் மூலமா ஆர்டர் வாங்கிட்டு இப்ப தமிழ்நாட்டுல பசு வெட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में आज से कोई एक भी गाय की हत्या नहीं करेगी। उनका ये कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की एक आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के जो सीएम है वो लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरे तरह से गाय को राष्ट्रमाता घोषित कर दिया है और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू है, गो हत्या पे बैन लगना चाहिए क्योंकि हिंदू गाय को माता मानता है और उसकी पूजा करता है। अगर कोई भी मुसलमान गो हत्या करता पकड़ा गया तो सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में अब एक भी गाय की हत्या नहीं होगी क्योंकि हिंदू धर्म के लोगों के लिए मां समान होती है। सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा है तमिलनाडु में किसी भी गाय की हत्या नहीं होनी चाहिए। वो थालापति विजय ने कर दिखाया है। उन्होंने सीधे हाईकोर्ट में अपील करते हुए साफ कह दिया है। तमिलनाडु के सीएम थालापति विजय ने हाईकोर्ट की जजमेंट को देखते हुए एक स्टेटमेंट दिया है। என்னடா சொல்றீங்க? ஆமாங்க அப்படிதாங்க அவன் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் யாரும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற பர்சன் இறந்துட்டா ட்ரீட்மெண்ட்க்கான காசே கட்ட வேணாம், விஜய் சார் அதெல்லாம் ஒழிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி விடுறாங்க. டேய் अगर हॉस्पिटल में कोई मर गया तो उसका पैसा नहीं लगेगा। सीएम विजय ये फिल्म का हीरो जब से सीएम बना है तमिलनाडु में तब से के चीफ मिनिस्टर विजय जोसेफ ने ये बड़ा ऐलान करते हुए कहा है कि अगर किसी भी हॉस्पिटल में कोई पेशेंट जो है if a patient dies the family doesn't have to pay any hospital bill। என்னடா சொல்றீங்க? யாரா நீங்க அப்படி மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா कि तमिलनाडु वालों ने क्यों विजय थालापति को चुना? विजय ने करप्शन पर स्ट्रिक्ट एक्शन लेते हुए जनता से कहा अब सरकारी स्कूल में पढ़ने वाले बच्चे को भी बिरयानी खाने को मिलेगा। विजय थालापति ने ऐलान कर दिया है। पागल है सीएम विजय। क्यों? मैं बताता हूँ। नरेंद्र मोदी जी भ्रमण के लिए निकले हैं देश छोड़ के और यह आदमी क्या कर रहा है? अब थालापति विजय को फोन लगाने पर आपको 1 लाख का इनाम मिलेगा। सुनकर अजीब लग रहा होगा लेकिन ये बिल्कुल सच है। विजय थालापति ने ये क्या कर दिया जो बाकी नेता सोच ही नहीं सकते और अगर ये पूरे भारत में हो गया तो ज्यादातर नेता विजय से चिढ़ जाए। பெண்களை ஏறெடுத்து பார்த்தா போதும், பெண்களை பாலியல சீனா போதும், விஜய் சார் என்கவுண்டர் பண்றாரு, அதாவது சுட்டு தள்ளுங்க அப்படின்ட்டாரு. பாலியல் வன்கொடுமை பண்ணனா விஜய் தளபதி உடனே புச்சுக்குன்னு என்கவுண்டர் பண்ணிராரு. अब ये क्या कर दिया विजय थालापति ने? तमिलनाडु में हिंदुओं के लिए बहुत बड़ी बात कही गई है। जितने भी मंदिरों में दान पात्र है सब उठा के गवर्नमेंट स्कूल और हॉस्पिटल में रखे जाएंगे। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। विजय का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान। विजय थालापति ने अब हिंदुओं के लिए ये क्या कर दिया? विजय थालापति ने क्या फैसला सुना है? हाँ मुझे पता है। विजय थालापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। थालापति का लड़कियों के लिए ये फैसला सुनकर इस टाइम पूरा देश सदमे में है। विजय थालापति का लड़कियों के लिए ये फैसला सुन के पूरा देश इस समय सदमे में है। கோர்ட் ஆர்டரோ அதெல்லாம் கிடையாது, பனிஷ்மெண்டே கிடையாது. சுட்டு தள்ளதான் பார்த்தோன்னா ஒரே ஆர்டர் அப்படின்னு சொல்லி விஜய் சார் இப்படி அதிரடியான திட்டங்கள் புது புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு பார்த்தோன்னா இலவசமான சைக்கிள், இலவசமா பஸ் போயிட்டு வருது. पार कर दी यार। सीएम विजय थालापति ने अब ये ऐलान कर दिया कि सरकारी स्कूल के जो टीचर्स होते हैं जबकि एक प्राइवेट स्कूल के टीचर जो कि 10 से 12,000 तक की सैलरी में ही इस बार विजय थालापति ने सरकारी स्कूल के सारे टीचर को निशाने पे ले लिया है। अब ये क्या कर दिया विजय थालापति ने? विजय थालापति का कहना है कि जितने भी सरकारी स्कूल के टीचर है अब ये क्या कर दिया विजय थालापति ने? विजय थालापति क्योंकि प्राइवेट स्कूल
के टीचर 15 से 16 हजार सैलरी पाते हैं, फिर भी अपने அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா இந்த இந்தியில பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இன்ஸ்டா இன்ஃபுளுசரை தூண்டி விட்டு காசு கொடுத்து இந்த ரூட் மாஃபியா பார்த்தோன்னா இப்படி ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, அதை ஆதாரப்பூர்வமாக வந்து மாட்டிக்கிறாங்க. முதல்ல அந்த வீடியோ பார்த்துருவோம். மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. டிவிக்கே பண்ற மொத்த திருட்டு வேலையவும் யாருக்கெல்லாம் காசு கொடுத்து எப்படி எல்லாம் ஃபேக் நியூஸ பரப்புறாங்க அப்படிங்கறத எவிடன்ஸோட எடுத்தாச்சு. முழுசா இந்த வீடியோ பாருங்க, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடலாம். एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा। एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है सबको हिला कर। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं, स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है। ये बदलाव तमिलनाडु में तो पूरे इंडिया में क्यों? अगर आप भी चाहते हैं आपके यहाँ का सीएम यही फैसला ले। இந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல உள்ள எல்லா உண்டியலையும் எடுத்து அந்த உண்டியலை கொண்டு போய் ஸ்கூலு, காலேஜ், மருத்துவமனையில வச்சுட்டாரு. அதனால மக்கள் ஃபுல்லா வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் இவர் வந்து பிஎம் ஆயிட்டாரு, இந்தியா முழுவதும் தாவே ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும், மக்கள் எல்லாருமே வந்து செழிப்பா சுகமா வாழ்வாங்க அப்படின்னு இந்த ஹிந்திக்காரங்க வந்து உருட்டுறாங்க. சரி, என்னடா இந்த அளவுக்கு உருட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இவங்க வீடியோ பார்த்தா, அந்த பொண்ணு போட்ட வீடியோ ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அந்த பொண்ணு போட்ட வீடியோ ஏற்கனவே 15 மில்லியன் போயிருக்கு. அதுக்கு லைக் மட்டுமே 1.5 மில்லியன் லைக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு அந்த ஹிந்திக்காரர் போட்ட வீடியோ, அவருக்கு ஒரு 3,50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் போட்ட வீடியோ 80 மில்லியன் பேர் பார்த்திருக்கான். லைக் மட்டுமே ஏறக்குறைய 5.5 மில்லியன் லைக் வந்திருக்கு. சரி, இவனுக்கு என்னடா இந்த அளவுக்கு இப்ப ஒரு விஷயம் நடக்கலையே, உண்டியல் எல்லாம் கோயில்ல தானே இருக்கு, அதை எடுத்து எங்கடா ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் இதுல காலேஜ்ல எல்லாம் எங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி வேணும் அப்படின்னு நான் வந்து அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீலுக்கு மட்டும், ரீலுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் தாவேகா சார்பில் 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளவு கேவலமா ஹிந்தில வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இப்ப ஹிந்தில ஆரம்பிச்சுட்டாங்க, ஆந்திரால ஆரம்பிச்சுட்டாங்க, கேரளால ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பணத்தை கொட்டி ஒரு ரீலுக்கு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இல்ல பெரிய மிஷனரிஸ் ஏதாச்சும் இதுக்கு ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது தான் நம்மளோட இப்ப டவுட். இப்ப தாவேகாவுடைய தற்கொலைகள் வந்து இது வந்து ஃபேக்கா எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்கேன். அவங்க பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் ஸ்கிரீன் ரெக்கார்டா வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். எங்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்களா தாவேகா தற்கொலைகளா? இப்போ வந்து பதில் சொல்லுங்களா தாவேகா தற்கொலைகளா அப்படின்னு புடிச்சுன்னு செருப்புல அடிச்சுக்கிறாரு. பதில் தெரியாது அவங்களுக்கு. தெரிஞ்சாலுன்னா எங்க அண்ணா சூப்பர் அழகு, அவர் பிஎம் ஆனா எங்க அவர் பிஎம் ஆகிற தகுதி எல்லாமே இருங்க, அவர் பிஎம் மட்டும் இல்லைங்க யுஎஸ் பிரசிடென்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு ஒரு கேவலம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க, எவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்கிறான்னு மட்டும் நீங்க பாருங்களா. என்னங்க இது எங்க எக்கச்சக்கமாங்க இந்த மாதிரி ஐடியா. ஊச நெக்ஸ்ட் பிஎம் விஜய் எங்க இங்க வந்து தமிழ்ல சட்டம் சந்தி சிரிக்குதுங்க. அசம்பிளியில சட்டமன்றத்துல அடி வாங்குறான், டிவி கட்சிக்கிறோம் ஃபுல்லா பேச தெரியல. விஜய் சாருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசவே வராது, பேசியான்னா பேச தெரியாது. இது போன்ற ஒரு முட்டாள்தனமான, ஒரு கூமுட்டுத்தனமான, ஒரு தற்கொலைத்தனமான ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. பல இடத்துல பல பிரச்சனை, மின் கட்டணம் உயரும், எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, சரக்கு, ஒயின் ஷாப்பை மூடணும்னு சொல்லிட்டு ரெஸ்டோ பார் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். ஆதாரபூர்வமா இங்க வந்து இருக்கு, செய்தி தினம் பாக்குறாங்க மக்கள். ஆனா இங்க எது தமிழ்நாட்டுல சிறப்பான ஒரு ஆட்சி, ஒரு அமைதியான ஒரு ஆட்சி, சூப்பரான ஆட்சி விஜய் அவர்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி இந்திக்காரன் ஃபுல்லா வந்து காசு கொடுத்து ஏமாத்துறோம்னா இது எவ்வளவு பேர் ஆபத்தான அரசு. அதுதாங்க இவனை தமிழ்நாட்டில் பண்ணானுவ. தமிழ்நாட்டில் இவனை ஓட்டு வாங்கினதே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இன்ஸ்டா இன்ஃபுளுசரை பிடிச்சி காசை கொடுத்து பேசுங்க, விஜய் பத்தி பேசுங்க, விஜய் சார் சூப்பர், விஜய் சார் ரொம்ப நல்லவர், விஜய் சார் வந்து தான் குடும்பத்தை தூக்கப்பட்டு அரசியலுக்காக வந்துக்கிறார், மக்களுக்காக வந்தார், அவர் யார் தெரியுமா, அவர் வந்து சாமிங்க அப்படின்னு பேசுங்க அப்படின்னு இந்த நைட்ல வீடியோக்கள் பேசுறதுங்க, இந்த நைட்ல அரைகுறை ஆடை போட்டு வந்து பேசுறதுங்க, இது போன்ற ஐடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதிக ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸை டார்கெட் பண்ணி காசை கொடுத்து பேசுங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு எச்ச வேலை, ஒரு மாமா வேலை தான் இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வந்து பார்த்தான் தமிழ்நாட்டில். இப்படி ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விஜய் சார் வந்து சும்மா ஒரு அறிவு சார்ந்த ஒரு பர்சன், அவர் வந்தால் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துறவர் அப்படின்னு ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை ஏமாத்தி இங்கே ஓட்டு வாங்கினாங்க. இப்ப 10வது வந்து நார்த்ல போக ஆரம்பிச்சிடறாங்க, கையங்களும் மாட்டிட்டாங்க, காசு கொடுத்தா அந்த எல்லாம் பண்றானுங்க. நிறைய இன்ஸ்டாங்க நீங்க பாக்கலாம், நம்ம போன முறை நிறைய முறை போட்டோம், பார்த்தா போனை கொண்டு போறான். யாரு ஜி பாருங்க,
மோடிஜியா இல்ல விஜயா ஹூஸ் நெக்ஸ்ட் பிஎம் அப்படின்றான். அப்படியே அந்த வீடியோ பார்த்தோன்னா அவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அவ்வளோ கமெண்ட், அவ்வளோ லைக், தளபதி விஜய் அப்படின்னு பார்த்தா கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப உண்மையா பாத்தீங்கன்னா அங்க வந்து வீடியோ எடுக்கும்போது கூட இவரு யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம், யாருன்னா விஜய் தளபதி கூட சொல்லியிருந்திருக்கலாம். இதை வந்து பார்த்தா ஹூஸ் நெக்ஸ்ட் பிஎம் சொல்லி கூட போட்டு இப்படி ஃபேக்க நரேட் செட் பண்ணி விஜய்க்கு இந்தியா முழுக்க ஒரு பெரும் அலை இருக்கு, விஜய் கண்டிப்பா பார்த்தோன்னா பிஎம் ஆகிறதுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கு, ஆயிடுவாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு நரேட் செட் பண்றாங்கன்னா. அது மட்டும் இல்லாம இப்ப அசம்பிளிலே பார்த்தோன்னா ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டார், சவுத்துல இருந்து ஒருத்தர் போகணுங்க, எதுக்கு செருப்படி வாங்குறது அப்படி தான் இருக்கு, சவுத்துல இருந்து ஒருத்தர் போகணுங்க பிஎம் ஆகுங்க அப்படின்றாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டு யாருங்க அடுத்த சிஎம்னா, அடுத்த சிஎம் நான் பாத்துக்கிறேன், தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன், நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா சவுத்துல இருந்து பிஎம்ஆ வந்து மாத்தி விட்டுலாம். எப்படி ஒண்ணுமும் தெரியாம அரசியல் பத்தி ஒண்ணும் தெரியாத ஒரு ஆளை கொண்டு போயிட்டு பிஎம்ஆ ஆக்கிட்டு தமிழ்நாட்டை குடிச்சர் ஆக்குனதும் இல்லாம இந்தியாவை குடிச்சர் ஆக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பவுடர் சரத்தை அவரு கூட பார்த்தோன்னா பிஎம்கான எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப டிவிக்கே சார்ந்த கட்சிக்காரன் எல்லாம் பார்த்தோன்னா விஜய் சார் நெக்ஸ்ட் பிஎம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் சார் பார்த்தோன்னா அமைதியாகிறாரு. ஏன்னா இதெல்லாம் பேச வைக்கிறது அவர் தான், பேச சொல்றதே அவர் தான். கூவுங்கடா கூவு, காசு வாங்குறீங்களா கூவுங்கடா அப்படிங்கிற தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம காங்கிரஸ் கட்சியில என்னத்த சொல்றதுலாம் வாயை மூடிக்கிறாங்க. அது பார்த்தோன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அதாவது பார்த்தோன்னா விஜய் சார் வந்து நெக்ஸ்ட் பிஎம் சொல்றது வந்து சீரியஸா நீங்க வந்து பாக்காதீங்க, அது ஜோக்கா எடுத்துங்கன்றாரு. இப்போ விஜய் சார் பார்த்தா காமெடி பீஸ் தெரியுதா, என்ன பதிவு இது? ஒட்டுமொத்த தற்கொலையும் பார்த்தோன்னா விஜய் சார் தான் நெக்ஸ்ட் பிஎம் சொல்லி பேசிக்கிறாங்க. இவரு என்ன சொல்றாரு, விஜய் சார் வந்து சீரியஸா பாக்காதீங்கன்றாரு. யோ அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா A+B+C+² ஃபார்முலா இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டி பார்த்தா நெக்ஸ்ட் பிஎம் யாருன்னா விஜய் தான் இவங்க வந்து கூட்டு வர பிளான் பண்றாங்க. யாருன்னா பிஜேபி, RSS இவங்க எல்லாம் பார்த்தோன்னா பின்புலத்துல இருந்து இயக்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பல வீடியோவில் பேசியிருப்போம். திரிஷா மேடம் வந்து இந்த பார்ட்னர் லாபி எப்படி செயல்பட்டு இருக்கு, விஜய் சார் வந்து எப்படி சிஎம் ஆகுறதுக்கான வந்து பின்புலத்துல வேலை பார்த்தாங்களோ அதே ஆட்கள் தான் பார்த்தோன்னா விஜயும் பார்த்தா நெக்ஸ்ட் பிஎம் ஆக்கணும், மோடிக்கு அப்புறம் பார்த்தோன்னா இவர் தான் அப்படின்னு பேர் வந்து இவங்க வந்து பின்புலத்துல வேலை பார்க்குறாங்க. அதாவது பார்த்தோன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டோட மக்களோட கண் துடைப்புக்கு தான் பார்த்தோன்னா இவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. வருங்காலத்துல பார்த்தோன்னா இவங்க காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு பிஜேபியோட கூட்டணி சேருவாங்க. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா விஜய் சார் பார்த்தோன்னா அமித்ஷாவோட வந்து மீட் பண்றாரு. இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை வந்து நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது நீங்க வந்து அமித்ஷா வந்து மீட் பண்ணீங்கன்னா இது வந்து புரோட்டோகால், அதனால நீங்க மீட் பண்றீங்க, இது அனைத்து மாநில வந்து முதலமைச்சர் மீட் பண்றீங்க, ஓகே அப்படின்னு வந்து பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அதையும் மீறி அமித்ஷாவோட என்ன உங்களுக்கு டின்னர் கேக்குது. நேற்று இரவு பார்த்தோன்னா அமித்ஷாவும் விஜய் சார் பார்த்தோன்னா டின்னர் மீட்டிங், அவங்க மீட் பண்ற மீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா அப்படி ரெண்டு பேரும் ஹாப்பியா வந்து அப்படியே அவங்க ஃபேஸ்லேயே பார்க்கலாம். அப்போ என்னன்னா இவங்களோட மாஸ்டர் பிளான் பார்த்தோன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. அதாவது இவிஎம் ஸ்கேம் மூலமா எப்படின்னா விஜய்க்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு வந்து இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸை தூண்டி விட்டு பேச வச்சு விஜய்க்கு ஒரு வந்து பெரிய வாக்கு வங்கி இருக்கு, விஜய் வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு மேல, விஜய் வந்து அவர் வந்து ஒரு புனிதமானவர் அப்படின்னு எப்படி வந்து கட்டமைச்சாங்களோ இதன் மூலமா வந்து இவிஎம் ஸ்கேம் கொண்டு போனா இது மக்களுக்கு வந்து தெரியாது, மக்களும் நம்பிடுவாங்க அப்படின்னு எப்படிலாம் பிளான போட்டு வேலை செஞ்சாங்களோ அதே வேலை தான் இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து வேலை பார்க்க போறாங்க. அந்த ஃபார்முலா, அதாவது ரூட் மஃபியா தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வேலை பார்த்தாங்களோ அந்த வேலை தான் பார்த்தோன்னா இப்ப இந்தியா முழுக்க பார்த்தோன்னா விஜயோட அலர் வீசுது. விஜய் வந்து பார்த்தோன்னா வேற லெவல், இந்தியா வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிவிடு, விஜய்க்கு வந்து அந்த கட்ஸ் இருக்கு, அந்த பவர் இருக்கு, அப்படி சக்தி இருக்குன்னு சொல்லி இந்த ரூட் மாஃபியா இப்படி கேவலமான ஒரு வேலை பார்க்குறாரு. உண்மையே சொல்றேன், இந்த நாடு மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு நேரத்துல ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கு. மக்களாக நீங்க பாருங்க, சிந்திங்க, யோசிங்க, இதை பத்தின விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அதிகப்படியே இது போன்ற வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வா இது போன்ற வீடியோக்களை வந்து அதிகமா ஷேர் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா உண்மையே சொல்றேங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா விஜய் வந்து மெஜாரிட்டில ஜெயிக்கலைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஓட்டு பண்ண ஜெயிக்க வைக்கல.
அவர் ஜெயிச்சது பார்த்தா 108 சீட்டு. அப்ப பாதி மக்கள் வந்து விஜய் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவருக்கெல்லாம் பார்த்தா அரசியல் பத்தி ஒண்ணும் தெரியாது, அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் விஜய் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா விஜய் பார்த்தோன்னா ஏதோ தமிழ்நாட்டில் பெரிய புரட்சி பண்ணதால அதனால பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடுறதுல விஜய் பார்த்தோன்னா செம சூப்பரா பண்றாரு. இப்படி எதுக்கு இப்படி ஒரு எச்ச வேலை பார்க்கணும்? ரூட் மேப்பை எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கணும்? இந்த வேலை பார்க்கறது வேற எதனா வேலை பார்க்கணும்ல, நிறைய இருக்கே வேலை. இது போல பார்த்தோன்னா இந்த வடக்கன்ஸ் வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறான், போட்டவன் அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். விஜய் தளபதி ரூட் மாஃபியா, என்னை மன்னிச்சிருங்க, என் மேல டிஃபர்மேஷன் கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஹிந்தில ஒரு ரீலுக்கு 75,000 கொடுத்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றத பத்தி எல்லாம் நான் பேசவே மாட்டேன். இதுக்கப்புறம் உங்க வெற்றிக்கு நான் அணிலா இருந்து பாடுபடுவேன். मुझे माफ कर दो, मुझे माफ कर दो, मेरे से गलती हो गया, मुझे माफ कर दो। यही सुनना चाह रहे हो ना? ये जो सर का बाल है ना, यहाँ से ये, और ये जो पैर है, हाँ पैर का नाखून, यहाँ से लेकर के यहाँ तक अगर एक भी सॉरी निकल जाए ना, पहली बात लोग मुझे बोल रहे हैं कि आपने ये जो विजय थालापति का वीडियो बनाया. அக்கா இந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்பேன் நினைச்சியா? என் தலைமுடி மயிரில இருந்து என் கால் நகம் வரைக்கும் ஒன்னும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதுடா. நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? விஜய் தளபதி பண்ற நல்லதை தானடா நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் நான் காசு வாங்கிட்டு வீடியோ போடுறதா சொல்றீங்க. பொலிட்டிக்கலுக்காக நான் காசு வாங்கி வீடியோ போடவே இல்ல. அதுவும் விஜய் தளபதிக்காக நான் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு அக்கா வந்து ரீல் விட்டுருக்கு. அக்கா என்கிட்ட நீ எவ்வளவு கேட்ட? 75,000 ரூபாய் நீ என்கிட்ட கேட்ட. அதுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே நான் அட்டாச்மெண்ட் பண்றேன். ஆல்ரெடி வந்து போஸ்டும் பண்ணிருக்கேன். மானம் ஆல்ரெடி போயிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல விகடன் உட்பட பல மீடியாக்கள் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வந்திருக்கு, நான் எடுத்து போறேன் பாரு. ஹிந்திலையும் முக்கியமான இன்ஃபுளுசர் எல்லாம் விஜய் தளபதி பத்தி பேசுற நியூஸ் எல்லாமே பொய்ன்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிந்தி மீடியாவும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீ எல்லாம் தப்பிக்க முடியாதுக்கா. உனக்கு ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்கு ஒரு ரீலுக்கு வந்து 25,000, ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீல, அப்ப வந்து அந்த ரூட் மாஃபியா கிட்ட இருந்து ஒரு 10 வீடியோ போட்டு எனக்கு 7,50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. ஆனா நீங்க பரப்பின ஃபேக் நியூஸ் இருக்குல்லடா, இந்த விஜய் தளபதி கோயில்ல உள்ள உண்டியல் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜியோ ஓனருக்கு கால் பண்ணி அம்பானியவே மிரட்டி விட்டாரு. அப்புறம் வந்து டெல்லியில நடந்த நீட்டு போராட்டத்துல போய் கலந்துகிட்டு மாணவர்களை வந்து ஆறுதல் சொன்னாரு. டெல்லி மேலிடமே மிரண்டு போயிடுச்சு. உடனே வந்து கல்வி அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் உருட்டீங்களே, அதை கூட தாங்கிக்க மாட்டாங்க. கடைசியா அவங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பாலியல் வன்கொடுமை பண்ணுனா விஜய் தளபதி உடனே புச்சுக்குன்னு என்கவுண்டர் பண்ணிடுறாரு, துப்பாக்கி படத்துல பண்ற மாதிரி அப்படின்னு. பாலியல் வன்கொடுமை பண்றதே தாவேக்காரங்கடா. அப்படி என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சா ஒரு தாவேக்காரங்க கூட உயிரோட இருக்க மாட்டான். சரியா? உண்மையா சொன்ன பார்த்தோன்னா இங்க அதிகமா பாலியல் குற்றம் பண்றது தாவேக்காரன் தான். ஒரு பெண்ணோட சேலை பிடிச்சி வந்து நீத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாங்க. இது போன்ற மிக கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்த்தோன்னா இந்த டிவி கேட்கற அந்த கட்சிகள்லாம் பண்றான். இதை ஆனா பார்த்தோன்னா அப்படியே பாசிட்டிவா மாத்தி நார்த்துக்கு பார்த்தா டிராவல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் பார்த்தோன்னா இப்ப நிறைய மீடியாக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று புதிய தலைமுறை கூட பார்த்தோன்னா இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விகடன் நார்த்தை கூட இப்போ வந்து நிறையவே பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையை பார்த்தோன்னா மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேருங்க. பொய்யான தகவலை, பொய்யான பிரச்சாரம் எவன் பண்ணாலும் தயவு செய்து பாரபட்சம் பார்க்காதீங்க, செருப்ப கல்ட்டடி. இந்த வீடியோ பத்தின கருத்துல பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ரூட் மாஃபியா இவ்வளவு கேவலமான ஒரு செயல் பண்ணார்ல, அதை பத்தி நீங்க நினைக்கிறது அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.